அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 15 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. ஆனி மாதத்தின் கடைசி நாளான 16ஆம் தேதி பத்திரப்பதிவுக்கு கூடுதல் முன்பதிவு டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக பத்திரப்பதிவுத்துறை அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. ஒரு சார் பதிவாளர் உள்ள அலுவலகங்களுக்கு 100க்கு பதிலாக 150 முன்பதிவு டோக்கன்கள் ஒதுக்கீடு. 2 சார் பதிவாளர்கள் உள்ள அலுவலகங்களுக்கு 200க்கு பதிலாக 300 முன்பதிவு டோக்கன்கள் ஒதுக்கப்படும். அதிகளவில் பத்திரப்பதிவு நடைபெறும் அலுவலகங்களுக்கு 150 முன்பதிவு டோக்கன்களும் 16 தக்கல் டோக்கனும் ஒதுக்கப்படும் என கூறியுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு. வார இறுதி நாட்களை முன்னிட்டு ஜூலை 17, 18, 19 ஆகிய நாட்களில் சிறப்பு பேருந்துகளை இயக்க அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து 17ஆம் தேதி அன்று வெள்ளிக்கிழமை 395 பேருந்துகளும் 18ஆம் தேதி சனிக்கிழமை 330 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேடிலிருந்து 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று 120 பேருந்துகளும் 18ஆம் தேதி சனிக்கிழமை அன்று 120 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மற்றும் பெங்களூரு, திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கும் 200 சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மாதவரத்திலிருந்து 17 மற்றும் 18ஆம் தேதி ஆகிய நாட்களில் ஒவ்வொரு நாளும் 25 சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்கான ஒப்பந்த அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. அறிஞர் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் தேதி தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை முதலமைச்சரான விஜய் தொடங்கி வைக்க உள்ளார். இந்த நிலையில்தான் 1 கிராம் தங்கம் 5725 ரூபாய்க்கு கொள்முதல் செய்ய டெண்டர் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 14ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை டெண்டருக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 1 கிராம் எடையுள்ள 4,41,667 தங்க மோதிரங்களை வாங்க ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது என்னவென்றால், மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று 15ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலையே நிலவக்கூடும். அவ்வப்போது ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும். 16ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். 17ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். ஐந்தாவது அறிவிப்பு. சங்கரன் கோவில் ஆடி தபசு திருவிழாவை முன்னிட்டு தென்காசி மாவட்டத்திற்கு 28ஆம் தேதி உள்ளூர் விடுமுறையை ஆட்சியர் அறிவித்துள்ளார். விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்று சனிக்கிழமை பணி நாளாக தென்காசி ஆட்சியர் அறிவித்துள்ளார். ஆறாவது அறிவிப்பு. ஆவின் பால் கொள்முதலை அதிகரிக்க முதலமைச்சரான விஜய் உத்தரவிட்டுள்ளார். தனியாருக்கு இணையாக ஆவின் நிறுவனத்தை உருவாக்கவும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். ஆவின் நிறுவனத்தில் ஏற்கனவே உள்ள குறைபாடுகளை சரி செய்ய வேண்டும் எனவும் முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். ஏழாவது அறிவிப்பு. அரசு கல்லூரி ஊழியர்கள் பணி மாறுதல் கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று அமைச்சரான விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். கல்லூரி கல்வி இயக்ககம், மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்கக ஊழியர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் ஜூலை 15ஆம் தேதி முதல் ஜூலை 24ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். டி பிரிவு தவிர்த்து ஆசிரியர் அல்லா பணியாளர்கள் non-teaching.tcetransfer.in என்ற முகவரியில் விண்ணப்பிக்கலாம். எட்டாவது அறிவிப்பு. தமிழகத்தில் சாலை விபத்துகளை குறைக்க தனி செயல் திட்டம் உருவாக்க முதலமைச்சரான விஜய் உத்தரவிட்டுள்ளார். சாலை உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த 10 ஆண்டுகளுக்கான செயல் திட்டத்தை உருவாக்கவும் விரைவு சாலைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கவும் முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். ஒன்பதாவது அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் 57 பெண் உதவி ஆய்வாளர்களை இன்ஸ்பெக்டர்களாக பதவி உயர்வு மற்றும் பணி நியமனம் செய்து டிஜிபியான மகேஷ்குமார் அகர்வால் உத்தரவிட்டுள்ளார். தமிழக காவல்துறையில் மாநிலம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் காவல்துறையின் பல்வேறு பிரிவுகளில்
உதவி ஆய்வாளராக பணியாற்றி வரும் 57 பெண் உதவி ஆய்வாளர்களுக்கு இன்ஸ்பெக்டர்களாக பதவி உயர்வு வழங்கி தமிழக காவல்துறை டிஜிபியான மகேஷ்குமார் அகர்வால் உத்தரவிட்டுள்ளார். 10வது அறிவிப்பு. ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு 2 தொகுதி 2 மற்றும் தொகுதி 2A பணிகளுக்கான முடிவுகள், தேர்வர்களின் மதிப்பெண் மற்றும் தரவரிசை விவரங்கள் கடந்த மாதம் 29ஆம் தேதியன்று தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டன. கனி விழித்திரை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு ஒட்டுமொத்த தரவரிசை எண், இடஒதுக்கீடு விதி, காலி பணியிடங்களின் எண்ணிக்கை அடிப்படையில் தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட தேர்வர்களின் பட்டியலும் தேர்வாணைய இணையதளத்தில் 13ஆம் தேதி வெளியிடப்பட்டுள்ளது. கனி விழித்திரை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட தேர்வர்கள் தங்களது சான்றிதழ்களை வருகிற 15ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை தேர்வாணைய இணையதளத்தின் ஒருமுறை பதிவு பிரிவின் மூலம் பதிவேற்றம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சான்றிதழ்களை உரிய நேரத்திற்குள் பதிவேற்றம் செய்யாத தேர்வர்கள் தேர்வின் அடுத்த கட்ட நிலைக்கு பரிசீலிக்கப்பட மாட்டார்கள் எனவும் டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. 11வது அறிவிப்பு. குறைபாடுகளுடன் கூடிய மின்சார மீட்டர்களை மாற்றித்தர 6 மாத காலம் அலைக்கழிப்பதாக புகார்கள் அதிகரித்துள்ளது. இந்த சூழலில்தான் மின் மீட்டர்களை மாற்றுவதற்கு நிலுவையிலுள்ள விண்ணப்பங்கள் குறித்த விவரங்களையும், தமிழ்நாடு முழுவதும் மாவட்டம், மண்டலங்களில் மீட்டர்களின் இருப்பு நிலவரம் குறித்த விவரங்களையும் உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்று மேற்பார்வை பொறியாளர்களுக்கு தமிழ்நாடு மின்சார வாரிய தலைவரான டாக்டர் ராதாகிருஷ்ணன் உத்தரவை பிறப்பித்துள்ளார். துண்டிக்கப்பட்ட மின் இணைப்பு சேவைகளை சட்டவிரோதமாக மீண்டும் செயல்படுத்துதல் தொடர்பான அறிக்கைகளையும் ஆய்வு செய்ததில் மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்ட பிறகும் மின் நுகர்வு பதிவாகும் சேவைகளின் எண்ணிக்கை குறிப்பாக சென்னை மண்டலத்தில் கணிசமாக அதிகரிப்பது தெரிய வருகிறது. இது பற்றிய மேற்பார்வை பொறியாளர்கள் நேரில் ஆய்வு செய்து சரி செய்ய வேண்டும் எனவும் தமிழ்நாடு மின்சார வாரியம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. 12வது அறிவிப்பு. தமிழகத்தில் 3 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தலைமைச் செயலாளரான சாய்குமார் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் கழகத்தின் மேலாண்மை இயக்குநராக இருந்த கிருஷ்ணனுண்ணி சென்னை கால்நடை பராமரிப்பு மற்றும் மருத்துவ சேவைகள் துணை இயக்குநராகவும், தொழிலாளர் நலத்துறை ஆணையராக இருந்த ஷில்பா பிரபாகர் சதீஷ் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் மேலாண் இயக்குநராகவும், சென்னை கால்நடை பராமரிப்பு மற்றும் மருத்துவ பணிகள் துறை இயக்குநராக இருந்த அம்ரித் தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் கழகத்தின் மேலாண்மை இயக்குநராகவும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். 13வது அறிவிப்பு. மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வான நீட் தேர்வு விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட பிரதிகளை தேசிய தேர்வுகள் முகமை நேற்று வெளியிட்டது. இதன் மூலம் தேர்வர்கள் தங்கள் பதில்கள் குறித்த ஆட்சேபனைகளை ஜூலை 15ஆம் தேதிக்குள் தெரிவிக்க வாய்ப்பும் வழங்கப்பட்டுள்ளது. அதிகாரிகள் தெரிவித்தனர். வினாத்தாள் கசிவு தொடர்பான புகார்களை தொடர்ந்து முதலில் நடத்தப்பட்ட தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் ஜூன் 21ஆம் தேதியன்று இந்த தேர்வு மீண்டும் நடத்தப்பட்டது. ஒவ்வொரு பதிலுக்கும் ஆட்சேபனை தெரிவிக்க தேர்வர்கள் ₹200 கட்டணம் செலுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 14வது அறிவிப்பு. தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் விளையாட்டுத் திறனை மேம்படுத்தும் வகையில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை மிக முக்கிய அதிரடியான அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி 6 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தரமான உடற்கல்வி பயிற்சி அளிப்பதற்காக ஆசிரியர்களுக்கு முதல் முறையாக பாடத்திட்டங்கள் அடங்கிய பிரத்யேக பாட புத்தகங்கள் வழங்கப்பட உள்ளன. இந்த வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்திற்காக தமிழ்நாடு அரசு சுமார் ₹2 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணையை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் நிதியிலிருந்து இந்த செலவினங்களை மேற்கொள்ள அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது. கடைசியாக 15வது அறிவிப்பு. முதலமைச்சர் விஜய் தலைமையில் 16ஆம் தேதி காலை 11 மணிக்கு தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் பல்வேறு முக்கிய தொழில் திட்டங்களுக்கு அமைச்சரவையின் ஒப்புதல் கிடைக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 15 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.